கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து ஆணவ கொலை. நவீன் அண்ட் ஐஸ்வர்யா. இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கப்பல்ஸ்க்கு நடந்த அந்த ஆணவ கொலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு கொலை நடக்கும், ஒரு ஆணவ கொலை நடக்கும், கொஞ்ச நாள் பேசுவோம், அப்படியே காம் டவுன் ஆகிடுவோம், திருப்பியும் கொஞ்ச நாள் போகும், திருப்பியும் ஒரு கொலை நடக்கும், அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே இருக்கும், அப்புறம் அப்படியே காம் டவுன் ஆகும். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷமா, ஒரு ஜென்ரேஷனா, பல ஜெனரேஷனா இது வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நவீன் அண்ட் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 2K கிட்ஸ் கரெக்டுங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாஷ். என் ஜாதி என்ன தெரியுமா, உன் ஜாதி என்ன தெரியுமா, நீ எப்படி ஏன் பொண்ணை லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ பையன் வீட்டில் அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு இது மாதிரி அவங்களாம் கொலை கூட அப்போ நஞ்ச மாட்டாங்க, அந்த பொண்ணை விட்டுரு, வேற என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஸ்கூல் காலேஜ் டைம்லேயே வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைமில் அவங்க வந்து பெருசாக கேட்டுக்கல. அப்படி கேட்டாதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் அவங்க வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, திருப்பூரில் ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஒரு மேரேஜ் அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டிசம்பர் 31, இப்போ லாஸ்ட் டிசம்பர் 31, 2023 மேரேஜ் பண்ணுறாங்க. அந்த மேரேஜ் கூட ரொம்ப அப்படியே பெரிய கிராண்டாவோ இல்லைனா வந்து கோவில் இல்லைனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எங்கேயுமே பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் மட்டும் கூப்பிட்டு ஒரு மேரேஜ் ஒன்று வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஒரு மேரேஜை வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த மேரேஜ் பண்ணும்போது அந்த வீடியோ, அதாவது அந்த யூஸ்வலி மேரேஜ் பண்ணுவோம் வீடியோ இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து என்ன வந்து ஷேர் ஆகுது. ஷேர் ஆகும்போது நம்ம தான் எப்பயுமே ஒரு வீடியோ போடுறோம்னா மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும் கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவுமே வந்து ட்ரெண்ட் ஆகுது. அந்த ட்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாற்று சமூகத்தை சேர்ந்த 2 பேர் வந்து சிம்பிளாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலில் அது வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆகுது. அப்படி ட்ரெண்ட் ஆகும்போது அந்த வீடியோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுடைய ரிலேட்டிவ் சைடு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுடைய அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போயிட்டு பேசுகிறாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்னும் நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா, நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு நம்ம ஜாதி இந்த மாதிரி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு, நம்ம ஜாதி பேரே இவரால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேச அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு திருப்பூருக்கே கிளம்பி வந்துடுறாங்க. திருப்பூருக்கு கிளம்பி வந்து எங்கேயே தேடுறாங்க, பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை வந்து அவங்க 2 பேரை தேடுறாங்க. தேடி அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. பொண்ணை கண்டுபிடிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் ரீசென்ட்லி மேரேஜ் இருந்ததால் அவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பையனை நீ வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணால் காரில் ஏறி அவங்க அப்பா கூட வந்து போயிடுறாங்க. அந்த போலீஸ் கிட்ட போயிட்டு பையன் கேட்குறான், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் கேட்குறான், இந்த மாதிரி என் ஒய்ஃப் அவங்க இப்போ கல்யாணம் ஆச்சு, நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, நீங்கள் எங்கிட்ட கேட்காம அவங்க கூட எப்படி அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கொலை வெறியில் இருக்காங்க, உன்னை என்ன நாள் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருந்தது, உன்னை சேஃப்கார்ட் பண்ணோன்னா இப்போதைக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வச்சோம், கொஞ்ச நாள் போட்டோம், நீ உன் ஒய்ஃப் தானே சொல்கிறோம், அவங்க ஊரில் போயிட்டு நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோ, இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படியே விட்டால் பெரிய ப்ராப்ளம் ஆகும், 2 பேரோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிடுறாரு. டிசம்பர் 31 மேரேஜ் ஆகுது. 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் அவங்கள கூட்டிகிட்டு போனால் அடுத்த 2 நாளில் 3 நாளில் அந்த ஊரில் இருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் இவருக்கு நம்பர் தான் வேணாமானே ஃபர்ஸ்ட்டு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இப்போ தானே பார்த்தோம், 2 நாள் தானே ஆச்சு, பார்த்து 2 நாள் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி காணாமல் போனாங்க, இது மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க கூட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஆமாம் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட நிறைய பேர், அதாவது அந்த அப்பா அம்மா கூட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆணவ கொலை பண்ணி அந்த பொண்ணு கழுத்தை நெரிச்சு அப்புறம் வந்து கொலை பண்ணி கட்டிலோடு எரிச்சு, அந்த எரிச்ச சாம்பல் கூட யாருக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் போயிட்டு கரைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நிறைய பர்சன் இது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அப்பா அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணுறதால இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஹார்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் ஒரு ஆணவ கொலை பற்றி பேசியிருந்தோம், அப்போது இதே மாதிரி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அகைன் இன்னொரு ஆணவ கொலை. ஸோ நம்ம இந்தியாவில் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம்.
எல்லாருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய எஜுகேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியா கவர்மெண்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மாற்று ஜாதியினர் திருமணம் செஞ்சால் அவங்களுக்குன்னு பெரிய நிறைய சலுகைகள் கொடுத்து இந்த ஜாதி கல்யாணத்தில் இருக்கிற எதிர்ப்பை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறையவே வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிளானெட்ல வாழ முடியுமா, இந்த பிளானெட்ல போயிட்டு நம்மளால சர்வை பண்ண முடியுமா, இந்த பிளானெட்டுக்கு டூர் போக முடியுமா, கடலுக்கு அடியில் டூர் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு பக்கம் பண்ணேன், இன்னொரு பக்கம் நான் இன்னும் ஜாதிக்காக சண்டை தான் போடுவேன் அப்படின்ட்டு அவ்வளவு கீழே இருக்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குற ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சொசைட்டியில் கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளா கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம பேசிட்டு யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த உடல்வாகு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் ஒல்லியா இருப்பார், ஒருத்தர் குண்டா இருப்பார். அதுக்காக வந்து அவங்களுடைய வயிறு வந்து மூஞ்சில் இருக்குன்னா அவங்க முகம் வந்து வயிறு கிட்ட இருக்குன்றதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே உடல்வாகு தான் இருக்குது. எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்புகள் எல்லாமே வந்து ஒன்று தான். இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னுவாங்க. அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு மட்டும் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும்ன்றலாம் கிடையாது. இந்த பிளட்டுக்கும் இந்த பிளட்டுக்கும் இருந்தால் மட்டும் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி. எந்த ஜாதியினர் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து நண்பருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்கலாம். ஒரு ஹிந்து நண்பர் வந்து ஒரு முஸ்லீம் நண்பருக்கு ஒரு ஏதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், ஐ டிரான்ஸ்பிளான்டேஷனோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எதுனாலும் கொடுக்கலாம். அது வந்து இந்த ஜாதி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இங்கே முக்கியமான விஷயமான இந்த பிளட் குரூப் அப்படின்வாங்க. பட் எல்லாருக்குமே ஓடுறது பிளட் அப்படிங்கிறது காமன் தான். பிளட்ல குரூப்ஸ் இருக்குமே தவிர அந்த பிளட்ல இருக்கிற குரூப்புக்கும் ஜாதிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சகோதரத்துவத்தோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க பேசினாலும் இங்கே ஜாதி அப்படிங்கிறத ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேலே ஜாதிகள் அப்படிங்கிறது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு அன்றைய காலத்தில் பாரதியார் அவர்களே சொல்லி அவர் வாழ்ந்த பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் அதனுடைய வீரியம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னும் போது ஹவு ஹார்ட் இட் இஸ் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேலே ஜாதிகள் இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஜாதிகள் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர பாலினத்தில் தான் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குமே தவிர இந்த மதம் இந்த ஜாதின்றதுல எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ மூலிமா அட்லீஸ்ட் யாருன்னா ஒருத்தர் ஓகே இனி கேஸ்ட்டும் வேணாம், ஜாதியும் வேணாம், எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.